லெதரான்னு கேட்டீங்களா? ஆமா. லெதர் பாருங்க எப்படி இருக்கு. ஓகே. இதெல்லாம் மாதிரியே செஞ்சிருக்காங்களா? ஒரிஜினல் லெதர்னா ஒரிஜினல் லெதர். ஓகே. இது இருக்கிறதால தான் உங்களால இந்த காஸ்ட் பண்ண முடியும். ஓகே ஓகே ஓகே. இந்த டாப் கிரேன் காமிக்கிற பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. டாப் கிரேன். இது டாப் கிரேன் தான். டாப் கிரேன். என்னடா டென்ஷன் பண்ற? என்ன காமிக்கிறேன். இந்த திக்னஸ் பாத்தீங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, என் பிராண்ட் ஸ்டிக்கர் எல்லாத்தையும் வச்சுட்டு ரேட் வந்து கம்மின்னு சொல்றாங்களா? ஆனா லெதர்ல வந்து 1.2 to 4 வந்து கரெக்டான திக்னஸ் இருந்ததுனால ஷூ நல்லா இருக்கும். சரி, புரியுதுங்களா? ரொம்ப திக் இருந்தாலும் ரொம்ப ஹார்டா இருக்கும், திக்னஸ் கம்மியா இருந்தாலும் நல்லா இருக்கும். அது அதே மாதிரி இதுல லெதர் வந்து டிசிஎம் கணக்குல எடுத்து பண்ணாதான் ஷூ வந்து நல்லா இருக்கும். அப்படியாங்க? உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து கேஜி கணக்குல எடுப்பாங்க. லெதர் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். கேஜி கணக்குல எடுத்தா ரேட் கம்மியா இருக்கும், டிசிஎம் கணக்குல எடுக்கிறவங்க ரேட் அதிகமா இருக்கும். நம்ம லெதர் எடுத்து கொடுத்து பண்றதால என்கிட்ட ரேட் ஜாஸ்தியில இருக்கும், கம்மியில இருக்கும். ஓகே ஃபைன். நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே வீடியோ உங்க பேர் போட்டு கூட பண்ணி தரேன். 40 பேர் ஆர்டர் கொடுங்க. பேட்ராப் ஷூ வேணும் கேட்டீங்கன்னா கூட பண்ணி தருவாங்க. எந்த பேர் 40 பேர் மினிமம் ஆர்டர் கொடுங்க. சரியா? இதெல்லாம் கொடுமையா இல்லையா? இப்படி ஒரு பதில சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஏற்புடையதல்ல. ஆமா, அதனாலதான் வந்து எந்த ரேட் கம்மியாலையும் கிடைக்கும், அதிகமாவும் இருக்கும்.